வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்முடைய உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேர் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடணும், அதை தூக்கி எறியக்கூடாது. இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கும், உடலுக்கு பலத்தை கொடுக்கும். கருவேப்பிலையில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதை எந்த அளவுகளில் எடுத்துக்கொள்ளணும், எந்தெந்த மாதிரியான நன்மைகள் எல்லாத்தையுமே கருவேப்பிலை நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து நீங்க பெறுவார்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலையில் நிறைய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. ஸோ உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா முதல்ல நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துட்டு இருக்கீங்கன்றதான் அர்த்தம். அதனால நீங்க அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்காம நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கருவேப்பிலை உணவுகளை எடுத்துக்கிறீங்க. காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் 2 கருவேப்பிலை இலைகளை பச்சையாக சுத்தம் செஞ்சு அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலும், அல்லது கருவேப்பிலை உணவுகளை தாளித்து எடுத்துக்கிறீங்க, சமையலில் வந்து நீங்கள் சமைத்து அதை கீரையாக, அதாவது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி மாதிரி எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த வகையில் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுடைய உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் தேங்காமல் குடல்கள்லேருந்து வெளியேற்றிடும். இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. ஸோ இந்த கருவேப்பிலையை உங்களுடைய உடலுக்கு மேலே நீங்கள் அரைத்து பூசினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து தோல் சார்ந்த நோய்கள், தோல் சார்ந்த புற்றுநோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறையப்படும். அதே போல கருவேப்பிலை உணவுகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள், உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து, அந்த புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கும், புற்றுநோய் செல்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கும், உடலெங்குமே உங்களுக்கு அந்த புற்றுநோய் செல்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் நோய் ஏற்படும். இந்த குறைபாட்டை கியூர் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெயை ஒரு மருத்துவ ரீதியாக பயன்படுத்துவாங்க. கடுகு எண்ணெயும் சொரியாசிஸ் பிரச்சனையை கியூர் பண்ணும். ஸோ இப்போ இந்த சொரியாசிஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த தோல் சார்ந்த பிரச்சனையுமே வராமல் நீங்கள் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. கருவேப்பிலையை நீங்கள் நல்லா மென்று சாப்பிடும் போதே எந்த தோல் சம்பந்தமான வியாதிகளுமே உங்களுக்கு வந்து அணுகாது. நாட் சொரியாசிஸ், எந்த விதமான அரிப்பு, சொறி, படை, தேமல், சொறி சிரங்கு, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸ்கின் டிசீஸ் எதுவுமே இருக்காது. ஸ்கின் கேன்சர் கூட உங்களுக்கு வராது நீங்கள் கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு, தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளணும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இன்றைய காலத்தில் அதை நிறைய பேர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க தலைமுடியை. ஆனால் இன்றைய காலத்திலுமே பலருக்கும் பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து கொட்டுறது, முடி உறுதி இல்லாமல் போகிறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இளம் வயசுலேயே இளநரை பித்தநரை ஏற்படுவது, இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. முடி நரைத்து போவது கூட நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க கியூர் பண்ணுறதுக்கு அதிகம் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளில் சேர்க்கணும். கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தாலுமே இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். அதாவது உணவுகள்லையுமே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். தலைமுடியை வந்து நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா அந்த கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவினீங்க அப்படின்னாலுமே அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா தலைமுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான உணவுகள் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது கூட நீங்கள் நெல்லிக்காய் கூட வந்து சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் போல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் தலைக்கு சரியாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தலைமுடி முன்னாடியே பராமரிக்கலாம் ஆரோக்கியமாக. ஒருவேளை உங்களால் முன்னாடியே பராமரிக்க முடியாமல் போச்சோம்னா கருவேப்பிலையெல்லாம் உணவுகளை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயெல்லாம் எடுத்துக்கோங்க. அடர்த்தியாக வளரக்கூடிய முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணி கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரத்த சோகை, இந்த நோய் வந்து எதனால் ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரும்புச்சத்து குறைபாடுகள் தான் ஏற்படும். ஸோ இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது நம்முடைய ரத்த சிகப்பணுக்கள் ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும்
பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுது. ஆனால் அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் வந்து கவுண்ட் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால நமக்கு வந்து சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோம். மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குபட்டல், வாந்தி, இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இதுலேருந்து நம்ம க்யூர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இரும்புச்சத்து நிறைந்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலோ பொடியாக எடுத்துக்கொண்டாலோ உணவுகளில் சமைத்து சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த இரும்புச்சத்து கிடைத்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து உடலை எப்போதுமே உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக வைக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்கள் மட்டும் கிடையாது, குறிப்பாக ரத்தம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கருவேப்பிலை வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டதால இது சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு கூட வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் கருவேப்பிலையில் வந்து நார் சத்து இருக்கிறதால இது என்ன பண்ணுன்னா உடனே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நீங்கள் தினமும் அதிக அளவு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாலும், தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் கல்லீரல் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல நிறுத்திக்கோங்க. உணவுகளை வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் உணவாக வந்து நீங்கள் சமைத்து சாப்பிட்றீங்க, பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கியூர் ஆகிடும். அதாவது கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள், நச்சு கழிவுகள், கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக கல்லீரல் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இதயம் வந்து சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது, இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஏற்படும். இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு. கருவேப்பிலை வந்து உணவுகளை அடிக்கடி நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதய தசைகள் உங்களுக்கு நல்லா வலுப்பெறும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். கொழுப்புகள் அகற்றப்பட்டதுக்கு அப்புறம் ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் உங்களுக்கு வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இதனால இதய துடிப்பு வந்து உங்களுக்கு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் எந்த மாதிரி பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கும் இதயத்துக்கு வேண்டிய அந்த இதய துடிப்பை சீராக பராமரிக்கிறதுக்கு, இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கறதுக்கும் கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கருவேப்பிலை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. இனிமேலாவது இதை வந்து உணவுகளை சேர்க்காம இருக்காதீங்க, அப்புறம் நமக்கு தான் வந்து லாஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை உணவுகளை சேர்த்து சாப்பிட பழகுங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.